ஃப்ரெண்ட்ஸுங்க, இன்றைக்கி நான் காலையில் வந்து உளுத்தங்கஞ்சி செய்கிறேன். உளுத்தங்கஞ்சி எப்படின்னா நல்லா குழச்சிச்சு. நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். உளுத்தையும் ஒரு பிடி அரிசியும். உளுத்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் போடுவேன். அரிசி மட்டும் நான் சாப்பாடு அரிசியை போட்டுட்டேன். பச்சை அரிசி வந்து சூடாக இருக்கும், அதனால் பச்சை அரிசி போடல. ஊற வச்சுட்டு காலையில் அப்படியே அதே தண்ணி ஊற்றி, தண்ணி கொட்டக்கூடாது, நம்ம கழுவிட்டே ஊற வச்சோம். அதே தண்ணி போட்டு நம்ம ஒரு 4-5 விசில் போட்டு நல்லதாக குழஞ்சிச்சு பாருங்கள். அப்புறம் இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வடிகட்டி அதில் ஊற்ற வேண்டியதான். வந்துட்டு நம்ம வந்து இது வந்து வறுத்துக்கணும். முந்திரி பருப்பு, பாதாம் எல்லாத்தையும் போட்டு வறுத்து 2 ஏலக்கையும் போட்டு மிக்சியில் நல்லா மாவாக்கி அதுவும் இதில் ஊற்றிடணும். ஊற்றி தேங்காய் பால் ஊற்ற வேண்டியதான். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு காலையில் டிஃபினு. தேங்காய் பால் ஊற்றி வச்சு வந்து உளுத்தங்கஞ்சி. இது வந்து இனிப்புள்ள கஞ்சி, கருப்பட்டி கஞ்சி. நம்ம இதே மாதிரி உப்பு போட்டு கூட செஞ்சிடலாம். இது வந்து கருப்பட்டி போட்டு செய்யலாம். கருப்பட்டி போட்டு உப்பு போட்டு வேணால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வேறு சீனி எல்லாம் போட்டு சாப்பிட்டானா நல்லாயிருக்கும். உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதை 2 கிளாஸ் குடிச்சிட்டேன். மதியானம் 2 மணி வரைக்கும் நம்ம இருந்துடலாம். பசிக்காது, உடம்புக்கும் நல்லது. அதான் ஃப்ரெண்டு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு டிஃபினு காலையில். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.